நீங்கள் தியானத்துக்கு போங்க, மந்திரங்களை உச்சாடனம் பண்ணுங்க, அல்லது ஆன்மீக சடங்குகளுக்கு வாருங்கள் என்று ஒரு குரூப். இப்போ என்ன விஷயம்னா, இந்த மூன்றையும் இந்த இரண்டையும் மனதை அடக்குவதற்கும் பொறிகளை புலன்களை அடக்குவதற்கும் இவர்கள் வகுத்திருக்கக்கூடிய தியானம் எல்லாமே எந்த நிலைக்கு வந்துவிட்டதென்றால், இவைகளை அடக்குவதற்கு முடியவில்லை என்ற நிலை இப்பொழுது வந்துவிட்டது. அதை அடக்குவதற்குரிய ஒரு சின்ன தற்காலிகமான ஒரு விஷயமாக தியானம் இருக்கிறதை ஒழிய அது வரவில்லை. அப்போ தான் எல்லாருக்கும் என்ன பிரச்சனைனா, அது எப்படி நடத்த முடியாத ஒரு விஷயமாக போயிருதுன்னு சொல்லி பயப்படுறாங்க. அப்படி இல்லை என்பதை நாம் இப்பொழுது ஆதிசங்கர் சொல்லுவதை பார்க்கலாம். ரொம்ப எளிமைப்படுத்தி இருக்கிறார் சில விஷயங்களை. அதாவது தியானம் என்பது ஒரு செய்தி அல்லது ஒரு சின்ன கருவி, அவ்வளோதான். ஆனால் அதை தவிர நீங்கள் ஆத்மாவிலே வாழலாம். தன்னைத்தானே அறிந்து, தன்னைத்தானே தன்னுடைய ஆத்மாவினாலே அறிந்து, அது ரொம்ப முக்கிய விஷயம். இப்போ ஆத்மாவை ஆத்மாவினால் அறிதல், இது வேதாந்தம் சொல்லுவது. முதல் நிலை மனம், சித்தம், புத்தி, அகங்காரமெல்லாம் இருக்கிறது. அதற்கு பிறகு ஆத்மாவினாலே ஆத்மாவை அறிதல் என்பது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இப்போ எல்லாருக்குமே என்ன பிரச்சனைனா, நான் எதை சொல்ல வரேன்னா, எங்களுக்கு பிடிபடலையே, வேதாந்தம் பிடிபடவில்லையே அப்படின்னு பயப்படுறாங்க. இல்லை. எப்படி நாம் காற்றை உறிஞ்சும் போது முதலிலே மூக்கிலே உறிஞ்சி, அது மூக்கின் துவாரங்கள் வழியாக, நாசி துவாரங்கள் வழியாக உள்ளே சென்று, அப்புறம் உள்ளே இருக்கக்கூடிய 5 விதமான அந்த காற்றாக மாறி, அந்த காற்றிற்குரிய அபானன், உதயன் எல்லாமே அதுக்குரிய கான்செப்டுக்குள்ளே போய், எப்படி ஒன்றுலேருந்து ஒன்று டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருந்து, ஒன்றுலேருந்து ஒன்று ஒரு கெமிஸ்ட்ரி ஆகி இந்த உடலியல் ரீதியாக அத்தனை வழிகளிலும் உறிஞ்சப்பட்ட காற்றுத்தான் செயல்படுகிறது. சாப்பிடப்பட்ட உணவு தான் சக்தியாக மாறி செய்கிறது. அருந்திய நீர்தான் மாறுகிறது. இதே மாதிரி தான் நீங்கள் அந்த புலன்கள் பொறிகளை அடக்குவது என்பதும் மனோநாசம் என்பதும் ஒரு முறையான வாழ்வியல் பயிற்சி செய்தாலே வரும் என்பதைத்தான் வேதாந்தம் முழுமையாக உங்கள்கிட்ட சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னு நீங்கள் பயப்படுறீங்க. அப்படி இல்லை. அதற்குள்ளே நீங்கள் உள்ளே போக போக ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்தீர்களானால் கொஞ்சம் சூட்சுமமான வார்த்தைகள் இருக்கும், ஒரு சூட்சுமமான செய்திகளை சொல்ல வருவதாக தெரியும். ஆனால் மிக அறுதி உண்மைகளையே சொல்லி கொண்டு வரும். இதில் பாருங்கள், முக்கியமான விஷயம், ஆத்மா இப்போ 2 கேரக்டர் முதல்ல கொடுத்துட்டாங்க. மனோநாசம் பண்ணிக்கிறதுக்கு எப்படி ஆத்மாவை அறிவதற்கு, அதே மாதிரி ஐம்புலன்களை இதை எப்படி வந்தால் இதை செய்யலாம் அப்படின்றதுக்கு ஒவ்வொரு விளக்கமாக சொல்லி வரப்படுகிறது. அதில் தான் முதல் 2வது ஸ்லோகம் என்ன சொல்லுகிறதுனா, நம்முடைய உணவை சமைப்பதற்காக தீ வேண்டும் அல்லவா? அப்படி நேரடியாக பயன்படுவது மாதிரி, நேரடியாக உணவுக்கு தீ இல்லைன்னா உணவு கிடையாது. முக்திக்கு ஆத்ம ஞானமே நேரடி வழி. ஆத்ம ஞானம் என்பது இல்லைன்னா உங்களுக்கு மோட்சமோ சொர்க்கமோ அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லோகம் சொல்லுது. ஃபஸ்ட்டு ஸ்லோகத்தில் என்ன சொல்லிருச்சு, இந்த ஆத்ம ஞானம் அடைபவர்கள் யார் என்றால் என்று ஒரு குவாலிஃபை பண்ணுது. அதை அடைய வேண்டும் என்ற ஏக்கமும் தாக்கமும் ஈடுபாடும் ஈர்ப்பும் இருக்க வேண்டும் என்பதற்கு விளக்கங்கள். அடுத்து நேரடியாக நீ முக்தி அடையணும்னு விரும்பினா, இப்போ இந்த முக்தியை பற்றி தான் இப்போ எல்லாருக்கும் குழப்பம். ஒருவேளை மேலுலகத்தில் இருக்கிறதா, அது சொர்க்கம் என்பது சொல்லுகிறார்களே, மோட்சம் என்பது சொல்லுகிறார்களே, இறைவனை அடைதல் என்று சொல்லுகிறார்களே, ஐக்கியம் என்று சொல்லுகிறார்களே, எல்லாத்துக்கும் என்ன பிரச்சனைனா, அப்போ ஆத்ம ஞானம் ஒன்றுதான் முக்தி அடைய வழி என்று இப்போ ஆதிசங்கரம் சொல்லுகிறாரே,
அப்போது அதனுடைய உண்மையான நிலை என்ன, எது முக்தி நிலை என்ன அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் வரும்போது, அங்கே போனவங்க திரும்பி வந்து நான் இந்த மாதிரி அங்கே வந்து இவ்வளோ பெரிய முக்தி நிலை இருக்கிறது, அல்லது நான் இதெல்லாம் என்ஜாய் பண்ணேன் அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறது கிடையாது. அல்லது நாம் உணர்வதற்கு அவர்கள் வைத்ததும் கிடையாது. ஏன்னா அதை பற்றி சொல்பவர்கள் எல்லாம் நம்ம மாதிரி இன்டர்பிரட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க தான். இதுதான் முக்தி நிலை என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இது ரொம்ப நல்லா தீர்க்கமாக சிந்திச்சு பாருங்கள். முக்தி நிலை இதுதான் என்று உணர்ந்தவர்கள் நம்மிடம் சொல்லவில்லை. அப்போ முக்தி நிலை என்பது எங்கே இருக்குன்னு சொல்லப்படுகிறது என்றால் வேதாந்தத்திலே சொல்லப்படுகிறது. இங்கேயே, இப்பொழுதே இங்கேயே அனுபவிக்கலாம். அதான் முக்கியமான விஷயம். அப்போ முக்தி நிலை என்பது வேறு எங்குமே கிடையாது, நம்மோடு இருப்பது என்பது என்ன? மறுபடியும் வாங்க, நம்மோடு எந்த முக்தி நிலை, எங்கே முக்தி நிலையை உணர முடியும்? இப்போ நம் என்ற ஒன்றுக்குள்ளே வந்து நாம் அப்படின்னு நம்ம பேசணும்னா எளிமையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் நம்முடைய உடலில் நாம் இருக்கிற விஷயந்தான் நாம். இதை தவிர எதுவுமே நாம் இல்லை. அப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரீமுக்கு நான் யார் தனியாக போவோம். இந்த உடலுக்குள்ளேயே மோட்சம் இருக்கிறது, இந்த உடலுக்குள்ளேயே நரகம் இருக்கிறது. அவ்வளோதான். எந்த இடத்துல அந்த நம்மளுடைய உடலுக்குள்ளே எந்த இடத்திலிருந்து இது கிளம்புகிறது என்பதை பல விஷயங்கள் சொல்லி வரும்போது இதயத்தை ஒரு இருப்பிடமாக வைத்து சொல்கிறார்கள். இன்றைக்கு அது விஞ்ஞான ரீதியாக என்ன போய்விட்டது, எல்லாமே மூளை, அந்த மூளையிலிருந்து உருவாகக்கூடிய ஒரு சின்ன மீடியா, அவ்வளோதான். பேரின்பம்னாலும் சரி எதுனாலும் சரி அவங்க அப்படி சொல்கிறாங்க. நம்ம வந்து விஞ்ஞானிகள் இப்படி சொல்லும்போது மெய்ஞானிகள் எல்லாம் சொல்லுகிறோம், இதய குகையில் பக்கத்தில், ரமணர் கூட சொல்லுவார், இதய குகைகளுக்கு அந்த வலப்பக்கத்தில் கீழே ஒரு விரல் அந்த அளவெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, முக்தி என்பது எங்கே இருக்கிறது என்றால் ஆதிசங்கரர் சொன்னதிலிருந்து வேதாந்தம் சொன்னதிலிருந்து, ஏன்னா நம்மள்ட்ட இருக்க எவிடன்ஸ் அதான், இங்கே தான் இருக்கிறது. எங்கே இருக்கிறது? இங்கே தான் இருக்கிறது. அந்த இங்கே என்பது என்ன? நமது உடலில். இந்த உடலில் என்ன நடக்கிறது, இவ்வளவுதான். அதைத்தான் வேதாந்தம் இரண்டாவதாக பிரிக்கும்போது ஏற்கனவே நாம் பேசியிருக்கிறோம். உடலையும் மற்ற அனைத்தையும் ஆத்மாவையும் பிரிக்க தெரிவது, அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். உடல் நானல்ல என்று எத்தனையோ தடவை பேசும்போது உடலையும் ஆத்மாவையும் தனியாக பிரிக்க தெரிந்துவிட்டால், அந்த விவேக வைராக்கியம் தெரிந்துவிட்டால், ஆத்மா என்பது எதுன்னு சொல்லி இனம் கண்டுவிட்டால், அந்த ஆத்மாவினுடைய இயக்கம் எது என்று இனம் கண்டுவிட முடியும். அதுக்கு தான் எளிமையாக அடிக்கடி சொல்லுவது மின்சாரம். மின்சாரம் இல்லை என்றால் எந்த சாதனமும் இயக்கம் இல்லை. அதாவது மின்சார சாதனங்கள் எதுவும் இயக்கம் இல்லை. அப்போ மின்சாரம் இல்லை என்றால் இயக்கம் இல்லை என்பது கண்டுபிடிக்கப்படும் போது எது மின்சாரம் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மின்சாரத்தை எப்படி வைத்துக்கொள்ள முடியும் என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மின்சாரம் எப்படி இயங்குகிறது என்று கண்டுபிடிக்கப்படுகிறது. அந்த மின்சாரத்தை எப்படி இயக்கலாம் எடுக்கலாம் என்பதும் கண்டுபிடிக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமான தண்ணீருக்குள் மின்சாரம் இருக்கிறது, வெப்பத்திற்குள் மின்சாரம் இருக்கிறது, ஒவ்வொன்றிற்குள்ளும் மின்சாரம், காற்றிலே மின்சாரம் எடுக்கிறார்கள். அப்போ மின்சாரம் எல்லாவற்றிலும் இருக்கிறதா என்றால் இருக்கிறது.